ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா G7. இது வந்து குரூப் ஆஃப் 7 சொல்லுவாங்க. இந்த G7 எப்போ ஃபார்ம் ஆனாங்கன்னா 15th November 1975. இது வந்து குரூப் ஆஃப் 7 சொல்லுவாங்க. ரீசென்ட்லி பிரைம் மினிஸ்டர் அட்டன் த ஆனுவல் G7 மீட் ஹெல்ட் இன் இட்டாலி. இட்டாலியில் நடந்த மீட்டிங்கில் நம்ம பிரைம் மினிஸ்டர் அட்டன் பண்ணார். அந்த டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 13-15 June 2024. இந்த டேட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. This meet marked the 50th anniversary of the group. 50th anniversary of the group. இது வந்து 50 years ஆயிடுச்சு வந்து. இது அதனால இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இது TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த எக்ஸாம்ல கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் இது குரூப் 1, குரூப் 2ல கேட்பாங்க. இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸுங்க. This was the first foreign trip after assuming office of the third state of them. இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் சொல்கிறாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரு தேர்ட் டைம் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப்பாக இங்கே போயிட்டு வந்திருக்காரு. இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிருக்காரு. இந்த மீட்டிங் அதுவும் இல்லாமல் சீஃப் கெஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தாங்க சீஃப் கெஸ்ட்டு. ஓகேங்களா. த G7 கோல்ஸ் ஹாவ் எவால்வ்ட் டு அட்ரஸ் பார்டர் range of global issue impacting international economic policy, security, technology advancement, climate change, etc. அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் த G7 குரூப் ஆஃப் G7 கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா USA, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஜப்பான், இட்டாலி, யுனைடெட் கிங்டம், கனடா. இந்த 7 கண்ட்ரிஸ் சேர்ந்ததாங்க G7 கண்ட்ரிஸ். ஓகேங்களா. அடுத்து ப்ரொமோஷன் ஆஃப் G7 ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா G7 PGII ப்ரொமோட்டிங் பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 50th G7 மீட் லீடர் decided to promote concerned G7 PGII partnership for promoting partnership for global infrastructure and investment initiatives. இந்த 50th G7 மீட்ல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா PGIIன்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். This initiatives was launched in the US and G7 allies at the 48th G7 meet. இது வந்து 48th G7 மீட்லே கொண்டு வந்துட்டாங்க. narrow the USD 40 trillion infrastructure gap in the developing countries. இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. லான்ச் பண்ண யூஎஸ் வந்து எப்போ இது பண்ணாங்கன்னா 48th G7 மீட்லே G7 மீட் எப்போ நடக்குதுன்னா 2022 at the aim to narrow the USD 40 trillion infrastructure gap between developing countries. அந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு உதவுவது மூலமாக 40 trillion USD யூஸ் பண்ணியிருக்காங்க. It is the value of given high impact of transparent infrastructure partnership meet the enormous infrastructure needs of low middle income countries. இது வந்து எதுக்காகனா லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்க்கு ஒரு அன்டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் ஆகிட்டு வர கண்ட்ரீஸுக்கும் லோ டெவலப்டு கண்ட்ரீஸ், அதான் மிடில் கண்ட்ரீஸ், அன்டெவலப்டு கண்ட்ரீஸ் ப்ளஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், இது 2 கண்ட்ரிக்கும் உதவுறாங்க. இதோட கோல் என்னன்னா அண்டர் திஸ் G7 mobilized USD 600 billion by 2027 deliver the infrastructure project to developing the middle income countries. அதான் டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு 2027ல் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கோசரம் இந்த G7 சொல்கிறாங்க, மொபைலைஸ் பண்ணியிருக்காங்க.